எல்லாருமே நம்ம ஒரு பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட ஒரு எண்ணத்தையோ சிந்தனையோ நீங்க கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அப்படியே நீங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. ஆனா அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி என்னாச்சுன்னா இந்த பிரபஞ்சம் என்னாச்சுன்னா சூழ்நிலையும் மக்களையும் உருவாக்கி உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி வச்சுருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த சாமி கும்பிட்றதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தேட். புரிஞ்சுங்களா? இது ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் என்னாச்சுன்னா உங்களுக்கு விவரம் தெரியாத ஒரு குழந்தை. விவரம் தெரியாத ஒரு குழந்தை அப்படின்னா நீங்க என்ன கேட்டாலும் கொடுத்துடும். அது என்னாச்சுன்னா ஆனால் அங்கே நல்ல வார்த்தை எது கெட்ட வார்த்தை எதுன்னு இதனால வரைக்கும் நீங்க தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தை உருவாக்கிடும். ஆனா இது நல்ல வார்த்தை. நல்லதுல கெட்ட வார்த்தைன்னு ஒன்று இருக்கு. நான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க கஷ்டப்பட்டு மட்டும் தான் இருக்கீங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சத்திட்ட நீங்க என்ன கேட்டாலும் கொடுத்துரும். அதுக்கடுத்து என்னாச்சுன்னா இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல இருந்து நீங்க உங்களை பெற்றவங்க வளர்த்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என் குழந்தை நல்லா இருக்கணும், எந்த கஷ்டமும் படக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, எந்த கடனும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா பிரச்சனை நடக்கும், கஷ்டம் வரும், தொந்தரவு நடக்கும், கடன் கிடைக்கும், அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில சரியா வழி நடத்துறதுக்குன்னு சரியான ஒரு குரு இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு டீச்சர் இருக்காங்க. சின்ன வயசுல நம்ம போய் ஸ்கூல் படிச்சதுல இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு டீச்சர் இருக்கு. ஆனா வாழ்க்கைக்குங்கிற ஒரு டீச்சர் இல்லவே இல்லை. இருக்காங்க, ஆனா நல்லது வார்த்தை எது கெட்ட வார்த்தை எதுன்னு தெரியல. நல்ல வார்த்தைன்னு என்னன்னா நான் வாழ்நாள் முழுக்கன்னு போட்டுக்கலாம், இல்ல 100 வயசு 200 வயசு போட்டுக்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும்.